இன்னைக்கு காலையில கொஞ்சம் சோம்பேறியா ஃபீல் ஆனதுனால, கொஞ்சம் சிம்பிளா தான் செஞ்சு முடிச்சேன் சமையல். மார்னிங் எழுந்ததும் வெண்பூசணி ஜூஸு குடிச்சுட்டு, சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே சிம்பிளான சமையல் தான். காய்க்கு வந்து சௌசௌ கூட்டு தான் ரெடி பண்ணேன். இது ரொம்பவே சிம்பிளா ரெடி பண்ணலாம். பாசிப்பருப்பு கூட வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க சௌசௌ காயையும் இதோட சேர்த்துட்டு, அதோட சீரகம், மஞ்சள் தூள், உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டு விசில் வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட்டு வெந்ததுக்கப்புறம் கடைசியா தாளிப்பு குடுக்குறது ரொம்பவே முக்கியம். எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுந்தம் பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிப்பு குடுத்துடலாம். காலை சாப்பாடுக்கு வந்து நானு ரொம்பவே சிம்பிளா கம்பு பணியாரம் தான் ரெடி பண்ணேன். கம்பு பணியாரமே சிம்பிளா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கட்டுமேன்னு சொல்லி அதோட பொடிசா கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் முருங்கை இலை, கொஞ்சமா சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பணியாரமா ஊத்தி வச்சுக்கலாம். பணியாரம் வேகுறதுக்குள்ள லஞ்சுக்கு தயிர் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். தயிர் சாதத்துக்கு தாளிப்பு குடுத்துட்டு, சௌசௌ கூட்டுக்கும் தாளிப்பு குடுத்து மதிய சமையல சிம்பிளா முடிச்சாச்சு. காலைக்கு கம்பு பணியாரமும், மொளக்கட்டின பயிரும்.